வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? நிறையா விஷயம் நடந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து இந்த சிவாவை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மேலே நிறையா விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். பட் வந்து இன்றைக்கி வந்து என்னதான் இருந்தால் அட் த எண்ட் ஆஃப் அவர் வந்து ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரை நம்பி வந்து பொறுப்பை கொடுக்குறாரு. நான் பொறுப்புனா வந்து எனக்காக நீ விளையாடு, உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த நம்பினவர் வந்து ஆப்போசிட்டுக்காக மாறி விளையாடும்போது அது ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு விட்டுட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஒய்ஃப்கிட்ட வந்து தனியாக பேசுவார். அது பேசும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ அருண் வந்து ஏன் அப்படி பண்ணார்? நான் தன்னை நல்லவன்னு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணாரா இல்லையா என்னன்னு தெரியல. பட் வந்து அவருடைய பொம்மையை விட்டு கொடுத்துருந்தா அது ஓகே. பட் வந்து இது சிவாவுடைய பொம்மை, சிவாவுடைய கேம். அது ஆக்சுவலாக அது அருணுடைய கேம் கிடையாது, சிவாவுடைய கேமு. சிவாவுடைய கேமை அருண் வந்து இன்னொருத்தருக்காக கொடுக்குறது வந்து அது டோட்டலி அன்ஃபேர். ஸோ அவர் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவர் போகும்போதே ஜாக்லின்லாம் கத்துவாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு. ஸோ அந்த இதிலே போய் வச்சுடுவார். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் குட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பர்சனலாக. அப்புறம் வந்து சின்ன சின்ன க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. நம்ம 2 குட்டி பொண்ணுங்க வந்தாங்க, கயல் அண்டு சக்தின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு, யுவன் சங்கர் பாட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த பொண்ணுங்க அந்த குட்டி பசங்க உள்ளே வரும்போது அப்படியே ஸ்க்ரீனில் டிவியில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டுக்கும் அதுக்கும் அப்படியே அனுச்சிதாக்கெலாம் கண்ணீர் தண்ணி வருது. ஸோ நம்மளுக்கே அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பாட்டு செம்மையாக இருக்குங்க. ஸோ அந்த 2 இந்த பையன் வந்து அந்த டிவிஎஸ் 50ல் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு க்யூட் அண்டு அண்ணன் தங்கச்சி மூமெண்ட் வந்து அதில் பார்க்க முடியும் உங்களால். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி அண்டு அருண் பிரசாத் ஃபைட்டு, இது பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக முடிய வேண்டியதுங்க. அது முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணி மஞ்சரி அதை க்ரியேட் பண்ணி அருண் அதை எங்கேயோ கொண்டு போயிட்டாப்புல. அது தீபக்கால் முடிச்சு வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வகையாக முடிஞ்சிச்சு. அது தீபக்கோட ஃப்ளவர் கட்டானதோடு முடிஞ்சிச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ப்ரெட் ஆம்லேட்லாம் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ப்ரெட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அருண் தான் சொல்கிறாரு. அதனால் நல்ல விஷயங்க. சரி, ஆனால் டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் முத்துக்குமரன் போய் சௌந்தர்யாட்ட கேட்டிருப்பார் போல், டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் டோஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாப்லாருன்னு அதை எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் முத்துக்குமரன் போய் எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சௌந்தர்யா டோஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அருண் சொல்கிறாரு, எல்லோரும் கேட்பாங்கல்ல ஏன் டோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அருண் சொல்கிறாரு, இது வர நியாயம் தானே. இப்போ வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு இடத்துல இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுறாப்புல, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இட்ஸ் கிரியேட்டட் பை முத்துக்குமரன். வாண்டடாக ஒன்று க்ரியேட் பண்ணுறாப்புல. என்னென்னா, ஏன் உங்களால் டோஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது, இது நியாயமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தது அடுத்த லஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 6 பேர் இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தவங்க பண்ண வேண்டியதானே அப்படின்னு. 6 பேருமே கிச்சன் டீமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இது 3 வேலையும் 6 பேரும் வேலை பார்த்தா அது எப்படி? ஸோ அவங்க ஷிஃப்ட் பேசிஸ்லாம் வேலை பார்க்க முடியும். அந்த ஒரு பேசிக் இது கூட இல்லாமல் அவரை வந்து கேட்டுட்டார் போல் அருண்குமார், இவருக்கு ஏன் பண்ணி கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு வார்த்தை விட்டுறாரு, இது நியாயமா அப்படின்னு. ஸோ அது கூட அவ்வளோ பெரிய கான்வர்சேஷனாக போகலை. அப்புறம் சாச்சனா வந்து ஒன்று கேட்பாங்க, அங்கே பச்சை சுடிதார் போட்டவங்க எக்ஸ்ட்ரா ப்ரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏம்மா அது ரஞ்சித் கொடுத்தது அப்படின்னு வந்து அருண் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோவோக்கிங் மூமெண்ட் மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நையின்னு மஞ்சரியெல்லாம் பார்த்து அந்த கிச்சனையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னே தெரியல. ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து ப்ரெட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கும். அப்புறம் அவங்க ஜாக்லின் வந்து பட்டர்லாம் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகுது. அருண் வந்து சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா கொடுத்தது தப்பாக போச்சு அப்படின்னு தர்ஷிகாட்ட சொல்கிறாங்க. அருண் வந்து சொல்கிறாரு, அதை வந்து பிடிச்சிட்டாங்க மஞ்சரி. பிடிச்சிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தது தாங்க சண்டையே. எப்படி நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த சண்டையே. ஸோ அருண் வந்து ஆக்சுவலாக மஞ்சரிட்டின்னு சொல்லலை, வேறு யார்ட்டையும் சொல்லலை, தர்ஷிகாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஆரம்பித்தது தான் சண்டை. உடனே நான் உங்கள்கிட்ட பேசலை மேம், அந்த மேனரிசம் எல்லாம் வந்துச்சு. அப்போ கூட மஞ்சரி தான் கத்திட்டு போவாங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை அப்படின்னு அந்த ஹை பிச்சில் பேசுவாங்க. அதில் தான் அந்த சண்டை ஓவராகி அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. அதாவது நம்ம ஃப்ளவரை கட் பண்ணுற லெவலுக்கு வந்துடுச்சு. ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து கேமு, அதான் நம்ம சிவா தோற்று போனார் பாவம். ஸோ அந்த கேமு ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்பில். ஓகே, ஹீ இஸ் ஆல்சோ டிசர்வ்ட் தான்.
பட் வந்து அன்ஃபேர் கேம் அது சொல்லப்போனால். அடுத்தடுத்து வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பெஸ்ட்டு கூட ஓகே தான். ஜெஃப்ரி அண்டு சாச்சனா, அருண் பிரசாத் அந்த கிச்சனுக்காக கொடுத்துருப்பாங்க நிறைய. கேமும் ஓகே, ஸ்போர்ட்டிவாக விளாண்டார். ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ராணோ ஓகே. ஆனால் மஞ்சரிக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து மஞ்சரி வந்து நல்லா தான் விளாண்டாங்க. சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு தர்சிகா தான் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அப்புறம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு, பொம்மை மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவனுங்க வந்து அதை வச்சு காமெடி பண்ணுறதுக்கு பதிலாக செல்லமாக கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் யார் டாஸ்க்கு கேப்டன்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு. நிறையா சேனல்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, சாச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ யார் வின் பண்ணாலும், யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு வந்து அவங்க டிசர்வ்டு. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு, விஜய் சேதுபதி என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம்.